ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஃப்ரைடே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்துருவோமா? என்ன மாமி இன்னைக்கு ஸ்பெஷல்? இன்னைக்கு திண்டுக்கல் பிரியாணி, அல்சா, சிக்கன் கிரேவி, முட்டை அவிச்சு, தயிர் சட்னி வைக்கல. இன்னைக்கு இதாக இருக்குது, பனி அதிகமாக இருக்குது, சாப்பிடாதுங்க பசங்க. அதனால் இது மட்டும் செய்வோம். சரி சரி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லை, அரிசி எடுத்து வச்சுருக்காங்க, இன்னும் ஊற வைக்கல. இது வந்து சீரக சம்பா அரிசி தானே, 5 நிமிஷத்தில் ஊறிடும். அதனால் லேட்டாக ஊற வச்சா போதும். வந்து இங்கே வந்து ஒரு குக்கரில் வந்து பருப்பு வெந்துட்டுருக்கோ, பருப்பு ஒரு குக்கரில் கறி வேகுது. இந்த குக்கரில் கறி வேகுது. தக்காளி வெங்காயம்லாம் வெட்டியாச்சு. இன்றைக்கி நான் கொஞ்சம் தெளிச்சியாக பேசுகிறேன்ல, ஏன்னா பங்கு இஸ் பேக். பங்கு வந்துட்டாங்க. அம்மா வந்தாச்சு ஊர்லேருந்து. ஆமாம். என்னாச்சு, ஊரில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? ஊரில் அனைவரும் நலம். உங்கள் பயணம் எப்படி ஜாலியாக இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. பனி ஜாஸ்தியாக இருந்துச்சா? பனி சரியான பனி, இங்கே இருக்கிறத விட பயங்கரமான பனி. என்னோட வாய்ஸை கேட்டாலே உங்களுக்கு தெரியும். சரியான குளிர். அங்கே ஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குமா, மரம் செடிங்களாக இருக்கிறனால சரியான குளிர். கீழ் வீடு இல்லை. ஆமாம், இதை தான் வெட்ட சொல்லி எடுத்து வச்சாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி ஊர்லேருந்து கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. அதோட அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ அதை கட் பண்ணியாச்சு. ஓகே, இந்தா பெருசாக பார்த்தீங்களா, அவன்கிட்ட எதையுமே இருக்க விட மாட்டேங்கிறான். இப்போ சொல்லணுன்னா இதுதான் எங்கள் அண்ணன் பையன். ஹாய் சொல்லு. எங்கள் மாமியோட தம்பி பையன், ஆனால் எனக்கு அண்ணன் பையன். உங்களுக்கு குழப்பமாக இருக்கும்னு நல்லா தெரியுது. நான் என்ன முறையில் சொன்னேன்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம குட்டி பையன் எங்க தொப்பியை தூக்கிட்டு போயிட்டான்னு ஓடுறான். அவன் தொப்பியும் போட மாட்டான், ஆனால் அவன்கிட்ட எதுவுமே இருக்கக்கூடாதான். நான் போடுவேன், நீ போட்டுக்க. அம்மா போட்டு விடவா? பார்த்து போ. ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்ல மாட்டேங்கிறான். பாரு அண்ணன் சொல்கிறான், பாரு ஹாய் சொல்கிறான். பாரு அம்மா இல்லை, என் பொம்மை. அதுதான் பொம்மைன்னு சொல்ல. இது என்னது? பொம்மை. பொம்மை சொல்லு. பொம்மை பொம்மை நான் போடவா? அப்படியே நான் போடணும். நீ போடு. ஐயா, அண்ணனுக்கு போடவான். அவங்க நல்லா இருக்குல்ல. நீ போடு. அவன் மட்டும் தொப்பி போடவே மாட்டான். ஓகே பாய், நான் அப்புறம் வரேன். மதுரை பிரியாணிக்கு மசாலாலாம் கூட்டியாச்சு, நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சைடு வந்து தால்ச்சாவும் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, கொதிக்கிடணும். நல்லா வாசமாக இருக்கு. எதுக்கு மாமி இதை வறுக்குறீங்க? இந்த சிக்கனுக்கு இன்னைக்கு புதுசாக வறுத்து எப்படி செஞ்சு பார்ப்போம்னு பார்க்குறேன். சரி. இதை அரைச்சி தான் இதான் மசாலாவா அதுக்கு? இதே மசாலா. வெங்காயம் போடணும். என்னென்ன போட்டிருக்கீங்க? மிளகு, சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 2 ஸ்பூனு, காஞ்ச மிளகாவா, சோம்பு 4 காஞ்ச மிளகா. சரி. அரைச்ச மசாலாவை இதில் தூவியாச்சு. நுணுக்குனது. இந்த மசாலாவே இதுக்கு போதுமா? போதும். மற்ற மசாலையாக கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கணும். இதில் வந்து தக்காளி போடக்கூடாது அப்படியா? புளிப்பே இல்லாமல் இந்த சாப்பாட்டுக்கு அப்போதான் நல்லா. மதுரை பிரியாணி ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகணும். ஓரளவுக்கு வெந்துருச்சு. தம்மில் போட்டால் கரெக்டாகிடும்.
வந்துருச்சு. தம்மில் போடும். வந்துட்டு சிக்கனும் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா செவன் இருக்கா. மசாலாலாம் அரைச்சி போட்டு சூப்பராக இருக்குது பார்க்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு சொல்கிறோம். என்னடா வேணும்? விளையாடலையா? ஃபோன் பார்க்க உட்காந்துட்டானா? அதுக்கு மேலே அந்த யாவும் வந்து ஓடிடுவான்டா. அவன் உட்காரவே மாட்டான்டா. சரி தானே விளையாட மாட்டானா? வரமாட்டேங்கிறானா? நல்லா இருக்கா? அவ்வளோதாங்க. இதுதான் இன்னைக்கு ஃப்ரைடே ஸ்பெஷல். திண்டுக்கல் பிரியாணி, சிக்கன் ரோஸ்ட்டு, பாயில்டு எக்கு, தால்ச்சா, எலும்பு போட்ட தால்ச்சா. ஆமாம், ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் மாமி வந்து சிக்கன் கிரேவி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரில, புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு மசாலாலாம் அரைச்சி போட்டு இந்த சிக்கன் ட்ரை பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு நாங்களும் டேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் உங்களுக்கு வந்து வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம் அந்த ரெசிபியை. சோறு என்ன குழஞ்சிருக்குன்னு பார்க்காதீங்க. இது வந்து ரொம்ப உதிரியாக எங்கள் வீட்டில் வடிக்க மாட்டாங்க. கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தான், லைட்டாக, ரொம்பவும் குழஞ்சிருக்காது, கொஞ்சம் லேசாக குழஞ்ச மாதிரி. அப்போ தான் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆமாம், இது வந்து ஆக்சுவலாக உதிரியாக தான் செய்வாங்க. இது எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட்டா தான் பிடிக்கும். அதனால் நாங்கள் எப்போயுமே இப்படி தான் செய்வோம். இது வந்து வீடியோ பர்பஸ்க்காக நாங்கள் இந்த பிளேட்டிங் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து எங்களுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல தொழுதுட்டு அப்போ தான் சாப்பிடுவோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஊரில் எடுத்த வீடியோஸ்லாம் இனிமேல் அப்கமிங் வீடியோஸில் வரும். நீங்கள் அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்க, விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஃப்ரைடே உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.